Hello friends, welcome to Sparkers channel. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எப்போ ஸ்டார்ட் ஆகும் அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ தான் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்கு, சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ நடக்கும், காலேஜஸ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்றத பத்தின டீடைல்டு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நீங்க அப்ளை பண்ணலான்ற டேட்டே பாத்தீங்கன்னா May 6th அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்றதுக்கு. June 6 வரைக்கும் நம்ம லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் அப்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா டேட் நம்மளுக்கு June 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு. இருந்தாலும் அப்லோட் நீங்க பண்ணிடுங்க சீக்கிரமா. இப்ப 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா போனஃபைட் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். அண்ட் எல்லாருமே மறக்காம கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் கண்டிப்பா வேணும். அது அப்டேட்டடா இருக்கணும். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கரெக்டா அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ்ல எப்பவுமே சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் வரும். அதை நீங்க தவிர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர்னா என்னன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்டூடெண்ட்டும் ஒரே மார்க் இருக்கு, ஒரே கட் ஆஃப் இருக்கு, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மார்க்கை பார்ப்பாங்க. ஒருவேளை அதுவும் ஒரே மார்க்கா இருக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து இதுக்கு பேஸ் பண்ணி வருதுதான் உங்களுக்கு ரேண்டம் நம்பர். அதை தாண்டி அந்த ரேண்டம் நம்பர்ல பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் யாருக்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கனாலே போதும். அந்த ரேண்டம் நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அது பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே பண்ணிடுவாங்க. வெரிஃபிகேஷன் உங்களுக்கு June 13ல இருந்து June 30 வரைக்கும் டைம் இருக்கு. ஒருவேளை அந்த ஏதாவது ஆன்லைன்ல நீங்க பண்ணும்போது ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா TFC வெரிஃபிகேஷன் சென்டருக்கு உங்களை டைரக்டா வர சொல்லுவாங்க. அதுலயும் நீங்க போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட், இதுதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாள். ரேங்க் லிஸ்ட்டை வச்சுதான் உங்களுக்கு எந்த ரவுண்ட்ல நீங்க வர போறீங்க, எந்த காலேஜ் கிடைக்கும்ன்றது தெரியக்கூடிய நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு July 10 தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. இப்ப இவ்வளவு நாள் டைம் இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணலாம், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம்ன்றது நீங்க சூஸ் பண்றதுக்கு ஒரு 10 days போதும். மீதி நாள் தான் இருக்கு. என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முக்கியமான காரணம் ஜாப் கிடைக்கணும். அதுதான் முக்கியமா எல்லாரும் காலேஜ் ஜாயின் பண்றது. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்கணும். இதுக்கப்புறம் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்க போது அதுல எல்லாம் நம்ம சர்வை பண்ணி ஜாப் கிடைக்கணும்னா கண்டிப்பா நம்ம கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கணும். அதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கில்ஸ்க்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணணும்னா 30 days கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ப்ரோக்ராமிங் கோர்சஸும் எடுத்துட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் ஜாவா எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே ரொம்ப நிறைய கத்துக்கிறாங்க. இந்த லீவை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுன்றது டைம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா காலேஜோட அகாடமிக்ஸும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும் போது நீங்க உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றது இது கரெக்டான டைம். இப்ப ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட் சில பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸ்னால ரேங்க் லிஸ்ட் வராம இருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க நீங்க ஜூலை 11ல இருந்து நீங்க போய் பாத்துக்கலாம். எங்க அந்த வெரிஃபிகேஷன் சென்டர் TFC வெரிஃபிகேஷன் சென்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க போய் பாத்துக்கலாம். அது பாத்தீங்கன்னா July 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. July 11ல இருந்து 20 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா முக்கியமான சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் 7.5ல இருக்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு 2 to 3 daysல முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நார்மலா உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்க ஸ்டார்ட் ஆகும். அதுல 3 ரவுண்ட்ஸ் நடக்க போது ஒவ்வொரு ரவுண்டும் பாத்தீங்கன்னா மினிமம் 10 நாள் நடக்கும். மினிமம் 10 நாள் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 ரவுண்டு முடியறதுக்கு 30 நாள், 1 மாசம் ஆகும். அப்படின்னும் போது உங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக் உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும். 1 மந்த்னும் போது நம்மளுக்கு ஆகஸ்ட் எண்டில் தான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கே முடிய போகுது. நம்ம உங்களுக்கு காலேஜஸ் செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டாப் காலேஜஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா
மேபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்லயே வந்து திறந்துடும். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் முடியுது, ஒரு ஆகஸ்ட் 10, 15 இந்த மாதிரி வந்து திறக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்டானமஸ் காலேஜஸ்லாம் வந்து அவங்க அதை டிசைட் பண்ணிப்பாங்க எந்த நாள்ல வந்து நம்ம காலேஜ் ஸ்டார்ட் பண்ணலான்றது. அதனால அவங்க வந்து ஈஸியா வந்து ஆகஸ்ட் 15 அந்த மாதிரி வந்து டாப் அந்த டயர் 1 காலேஜஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து எல்லா காலேஜஸும் சேர்த்து வந்து ஓப்பன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ன்றது நடக்கும். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை கவுன்சிலிங்ல காலேஜஸ் அலாட் ஆகல அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹரியர்ஸ் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் 11th 12th ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதிட்டு இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அவங்களும் அட்டன் பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் கவுன்சிலிங் மூலியமே காலேஜஸ்க்கு வந்து ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபைனலா வந்து SC to SCA கவுன்சிலிங் வந்து ஒரு 2 days நடக்கும். உங்களுக்கு கவுன்சிலிங் டோட்டலா கம்ப்ளீட் ஆகுது செப்டம்பர் செகண்ட் வீக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். கம்ப்ளீட் ப்ராசஸ் இவ்வளவு டைம் இருக்கு. இந்த டைமை வந்து நீங்க இன்னும் 2 மாசம் வந்து நீங்க காலேஜஸை தேடுறதுக்கே 2 மாசம் எடுத்துப்பீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு மாசத்துல காலேஜஸ் நீங்க சூஸ் பண்ணிடலாம் எந்த காலேஜஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்றது. அதுக்கப்புறம் உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. திருப்பியும் சொல்ற விஷயம், ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. காலேஜஸ் போனா அங்க போய் படிக்கலாம், அகாடமிக்ஸ் படிக்கிறதுக்கு டைம் சரியா இருக்கும். ஆனா வந்து நீங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது இந்த 2 months வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம வந்து கிளாஸும் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸும் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் கவுன்சிலிங் ரிலேட்டடா. அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.